ஓர் அழகான ஆற்றங்கரையில் சின்னான் என்ற படகோட்டி வாழ்ந்து வந்தான். ஆற்றில் படகு ஓட்டுவதே அவன் வேலை என்றாலும் அவனுக்கு ஒரே ஒரு கனவு இருந்தது, ஒரு பெரிய காய்கறித் தோட்டம் அமைப்பது. ஒருநாள் ஆற்றங்கரையில் ஞானம் நிறைந்த தாத்தா ஒருவர் அமைதியாக அமர்ந்து மிக அழகாக பசுமையான மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தின் ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார். அவரைக் கண்ட சின்னான் துணிச்சலுடன் அவரிடம் சென்று, தாத்தா, இந்த ஓவியம் எவ்வளவு அழகாக இருக்கிறது! இது உண்மையிலேயே எங்கே இருக்கிறது? நான் பார்க்கலாமா என்று ஆவலுடன் கேட்டான். தாத்தா அன்புடன் சிரித்து, சின்னானே, இது உன் ஆற்றின் மறுகரையில் இருந்து சில தூரம் உள்ளே இருக்கும் பசுமை புல்வெளி. அங்கே உனக்கான தோட்டம் காத்திருக்கிறது என்று விளக்கினார். உற்சாகமடைந்த சின்னான், நான் உடனே போகிறேன் என்று சொல்ல தாத்தா ஒரு நிபந்தனை வைத்தார். போகலாம், ஆனால் உன் படகை இங்கே நிறுத்திவிட்டு வெறும் காலால் நடந்தே போ. அந்த புல்வெளியின் மண்டால் உனக்கு பரிசை கொடுக்கும் என்றார். சின்னான் நடக்க ஆரம்பிட்டான். சிறிது தூரம் நடந்ததும் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஏன் படகை ஓட்டிக்கொண்டே போகக்கூடாது? படகு ஓட்டும் வேளை எனக்கு தெரியும், அது சுலபம். உடனே படகை இழுத்து புல்வெளியின் மீது தள்ளினான். அவனது படகு நகரவில்லை, சேற்றில் சிக்கிக் கொண்டது. கோபத்துடன் அவன் தாத்தாவிடம் ஓடிச் சென்று, தாத்தா, நீங்கள் என்னை குழப்பிவிட்டீர்கள், என் படகு நகரவே இல்லை என்றான். தாத்தா சிரித்துக்கொண்டே, சின்னானே, நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? வெறும் காலால் நடந்தே போ என்றேன். புல்வெளியில் உன் படகுக்கு என்ன வேலை? அது தண்ணீருக்கான வாகனம் என்றார். சின்னான் தன் தவறை உணர்ந்தான். தோட்டத்தை அடைய அவன் பழைய வழியான படகு ஓட்டுவதை துறந்து புதிய வழியான நடப்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். அவன் படகை ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் நடந்தே சென்றான். பசுமை புல்வெளியில் தன் கனவு தோட்டத்தை பெற்றான். புதிய இலக்குகளை அடைய பழைய பழக்கங்கள் பயன்படாது. நாம் நம்முடைய முயற்சியை அந்த புதிய இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும்.